ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஜென் கதை, ஜென் தத்துவ கதை. ஒரு துறவி சிஷியர்கிட்ட வந்து தொட்டியில் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி இறைச்சிட்டு வந்து ரொப்பு அப்படின்னு சொல்கிறாப்படி. மரவாளி எடுத்துட்டு போய் தண்ணியெல்லாம் இறைச்சி கிணத்துல இறைச்சி கொண்டு வந்து அந்த தொட்டியில் வந்து ரொப்பறதுக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற்றும் போது ஏற்கனவே அந்த தொட்டியில் குளிக்கிற தொட்டியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு. அதை கீழே ஊற்றிட்டு இந்த தண்ணியை வந்து ஊத்துறாரு. கொண்டு வந்து 2 தடவை இதை பார்த்துக்கிட்டே அந்த பெரிய துறவி இருக்காரு. ஒரு பெரிய பெரம்பு எடுத்து பொலேர்னு அவரை அடிக்கிறாரு. வலி, பயங்கரமான வலி. அவர் அதை தேய்ச்சி விட்டுக்கிட்ட ரொம்ப கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுது அந்த சின்ன சீடருக்கு. ஏன் என்ன அடிச்சீங்க அப்படின்னா, தண்ணியை வேஸ்ட் பண்ணன அப்படி. ஒரு டம்ளர் தண்ணி தான் இருந்துச்சு, அதை ஊத்திட்டு நான் புதுசா உங்களுக்கு வந்து நான் ரொப்பி வச்சேன். அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் செடிகளுக்கு ஊத்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன. அப்படி இது நான் ஊத்தினா என்ன வானம் வரைக்குமா வளர்ந்துட போகுது இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினா அப்படின்னு கேக்குறாரு. அது வானம் வரைக்கும் வளராது, ஆனா ஒரு துளி தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உனக்காக தான் இந்த அடி அப்படின்னு சொல்றாரு. ஜென் தத்துவமே என்னன்னாக்கா ஒரு இதையுமே வீணடிக்க கூடாது அப்படிங்கிற தத்துவம் தான்.